ஹரஹர நம பார்வதீபதே அரஹர மகாதேவம். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பெருந்துறை திருப்பள்ளி எழுச்சி 9வது பாடல். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டாம் விழுப்பொருளே உனதொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெரும் துறையாய் வழியடியோ கண்டகத்தே நின்று கடிதறிந்தேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிராடாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கண்ணுடைய சிவபெருமானை கண்ணுதல் பெருமான் என்று குறிப்பிடுகிறார்கள். அவனை அண்ணுதலும் நண்ணுதலும் அரிது என்கிறார். ஈரோடுக்கு அருகிலே உள்ள அற்புதமான ஸ்தலம் பவானி என்ற திருத்தலம். அது தேவாரத்திலே திருநனா என்று அந்த தலம் அழைக்கப்படுகிறது. அந்த தலத்தில் என்ன விசேஷம் என்று சொன்னால், காவிரியும் பவானியும் கூடுகின்றன. அமுதனடி அடியில் உள்முகமாக கடக்கிறது என்பார்கள். ஆகவே பவானி என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தென்னக திருவேணி என்று போற்றி வழிபாடு செய்கின்றனர். அந்த பவானி கூடுதலை நீராடி வரையும் சங்கமேஸ்வரை தரிசித்தவும் பாவங்கள் எதுவும் நண்ணாது, வினைகள் நண்ணாது. நண்ணுதல் என்றால் அடைதல் அல்லது நெருங்குதல் என்று பொருள். ஆக பாவங்களையும் வினைகளையும் நண்ணாமல் செய்யும் அத்திருத்தலத்தை நன்னாவூர் என்றே அழைத்தனர். அதுவே சற்று குறுகி திருநனா ஆகிவிட்டது. ஆக சிவபெருமானின் திருவடியும் திருமுடியும் காண பிரம்மனும் திருமாலும் உயர்ந்தார்கள். அவர்கள் முறையே அன்னப்பறவையாகவும் பந்தியாகவும் உருவெடுத்து அந்த முடியையும் அடியும் அடைய நெருங்க முயன்றல். ஆனால் அவர்களால் அண்ணுதல் இயலவில்லை, அதாவது நெருங்க இயலவில்லை. அண்ணுதல் என்றாலும் அடைதல் என்று நெருங்குதல் என்று பொருள். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே என்று இந்த பாடலிலே ஈசனை அழைக்கிறார். விழுப்பொருள் என்று சொன்னால் மேலான பொருள், அதாவது வானுலக தேவர்களாலும் அடைய முடியாத நிலையில் இருப்பவன் சிவபெருமான் என்பது இந்த பாடல் மூலம் தெளிவாக்கி இருக்கிறார். பிரம்மனும் திருமாலும் தம்முள் செருக்குற்று சண்டையிட்டு ஈசனை காணும் முயற்சியில் ஈடுபட்டு அவர்களால் அண்ண முடியாத மலையாக உயர்ந்தான் ஈசன். அதனால் அந்த மலைக்கு அண்ணாமலை, அண்ண முடியாத மலையே திரு அண்ணாமலை ஆயிற்று என்பர். விண்ணகத் தேவர்களால் ஏன் ஈசனை அண்ண முடியவில்லை என்று சொன்னான், தேவர்கள் எல்லாம் இறைநாட்டம் இல்லாதவர்கள். தங்கள் பதவியில் நீடிக்க விரும்பிய அவ்வப்பொழுது இறைவனை வழிபாடு செய்வார்கள். தேவர்களில் பலர் நல்லொழுக்கம் இல்லாதவர்கள். அவர்கள் பூலத்து மையடியார்களைப் போன்று முக்தியை வேண்டாது இன்ப வாழ்க்கையை நாடுகிறார்கள். தங்களுக்கு உதவும் கடவுள்களையே ஐயுற்று அவர்களுடைய ஆற்றலை சோதித்தறிய முற்படுவார்கள். அனுமனின் ஆற்றலை அவ்வாறு அவர்கள் சோதிக்க விரும்பிய வரலாற்றை ராமாயணம் உரைக்கின்றது. ஆகவே சிவபெருமான் அத்தகைய அமரர்களின் அறிவிற்கும் கண்ணிற்கும் புறப்படாத நண்டமும் இல்லாத நிலையில் இருக்கிறான். உணதொழும்பு அடியங்கள் மண்ணகத்தே வந்து வாடச் செய்தானே. தொழும்பு அடியங்கள் என்று செய்தா என்று சொன்னால் தொண்டு செய்யும் அடியவளாக நாங்கள் உனது தொழும்பு அடியங்கள் என்று கடைக்குறையாக உணதொழும்பு அடியங்கள் என்று வந்துள்ளது. திருஞான சம்பந்த தேவாரத்தில் உன்கடல் தொழுதெதுவேன் என்று சொல்லுகிறார். ஆக பூவுலகில் தொண்டு செய்யும் அடியவர்களை சிவபெருமான் சிறப்பாக வாடச் செய்கிறான். எப்படி வாழச் செய்கிறான்? செயற்கரை செய்யும் பெரியோர்களாக வாழச் செய்கிறான். பூமியில் வாழ்வாங்கு வாழச் செய்கிறான். தவம் விரதம் முதலிய பூவுலகில் எளிதாகவும் விரைவாகவும் பயனளிக்கும். தேவாசுரப் போர் ஒன்றில் தேவர்கள் இறுதி வெற்றி அடைந்தார்கள்.
என்றாலும் அந்த போரிலே அசுரர்கள் தேவர்களை கடுமையாக தாக்கி உடலெங்கும் அவர்களுக்கு ஆழமான புண்களை ஏற்படுத்திவிட்டனர். அந்த புண்கள்லாம் வேதடைந்த தேவர்கள் அங்கே வானுலகத்திலே நல்ல மருத்துவமனைகள்லாம் கிடையாது. பூலகில் சிவபெருமான் திருவரில் எளிதாகவும் குறையாகவும் கிடைக்கும் என்பதை உணர்ந்த தேவர்கள் பூலகில் புல்லுருக்கு வேலூர் என்று சொல்லப்பட்ட வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்தார்கள். இறைவனும் இறைவியும் மருத்துவராக செயல்பட்டு தேவருடைய குறைகளை போக்கினார்கள். சிவபெருமான் அவர்களுக்கு மருத்துவம் செய்ய விரைவில் வந்தான். தேவர்களின் புண்களுக்கு மருந்து போட்டு குணமாக்கினான். வைத்தியநாத பெருமான் என்பார்கள். இதனால் பூவுலகில் ஈசன் விரைவில் அருள் செய்வான் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகிறது. ஆகவே தொழும்பரை மண்ணகத்தில் வந்து பிறக்கச் செய்து வாழ்வாங்கு வாழச் செய்து இறுதியில் இந்த மக்களுக்கு முக்தியும் அளிக்கிறான் ஈசன். 1 முதல் 8ஆம் பாடல் வரை திருப்பெருந்துறை சிவபெருமானை 3வது அடி நிறைவு பகுதியிலே குறிப்பிட்டார். 9வது பாடலை பாடலும் நிறைவு பாடலும் 2வது அடியிலேயே திருப்பெருந்துறையை குறிப்பிடுகின்றார். செந்தழல் புரைமேனி தரிசனத்தை முதலில் காட்டிய பெருமான் திருப்பெருந்துறை ஒரு கோயிலும் 2வது நிலையில் காட்டியதை மனதில் கொண்டு இந்த 2 பாடல்களும் 2ஆம் அடியிலேயே குறிப்பிட்டார் மணிவாசகர். ஒரு அற்புதமான விஷயம். ஆக வளமிக்க ஊர் என்பதாலும் வன்மை கொடைத்தன்மை நேர்ந்த ஊர் என்பதாலும் வன் திருப்பெருந்துறை என்கிறார். தன்னையும் தன்னை போன்ற அடியார்களையும் சேர்ந்து வழியடியோம் என்று கூறிக்கொண்டார். வழியடியார்கள் கண்ணகத்தேர் என்று கலிதரும் தேனாகத் திகழ்கிறான் இறைவன். கண்ணகம் என்பது முக்கண்ணை உணர்த்தியது. தில்லையில் அம்படவான தரிசிக்கும் அடியார்கள் தேனிப்பார் என்று கூறுவார்கள். அப்படி மணிவாசகர் குறிப்பிடுகிறார். இது மணிவாசகர் மட்டுமே உருவாக்கி எடுத்தாண்ட ஒரு உணர்வு வெளிப்பட்டு சொல்லாகும். தேனை சுவைத்தவர் தம்மை மறந்து நாவை செப்பு கொட்டி தாம் சுவைத்த இன்பத்தை வெளிப்படுத்துவர். அந்த வெளிப்பாட்டை மணிவாசகர் தேனிப்பார் என்று உரைத்தார். அவ்வாறே இறைவன் கடலமுதமாகவும் கரும்பாகவும் இனிக்கிறான். கரும்பினே கட்டி போலாவார் கடவுள் வீரட்டானே என்கிறது அப்பர் தேவாரம். ஆக தன்னை விரும்பும் அடியவரின் எண்ணத்தில், அதாவது எண்ணத்தின் நினைப்பில் அகத்தில் உள்ளே உரையும் பெருமான் தான் உலகத்துக்கு உயிராகும் என்று எங்குகிறான். அத்தகைய உயிருக்கு உயிரான பெருமானை இப்பாடலில் பள்ளி எழுத வேண்டுகிறேன் என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார்.